இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அந்த முடியெல்லாம் போகிறதுக்காக மஞ்சள் தடவிக்கலாம். நல்லா கோழியில் தடவினதுக்கப்புறம் நெருப்பில் வாட்டி எடுத்துக்கணும். நெருப்பில் நல்லா வாட்டினதுக்கப்புறம் கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் கோழி மேலே நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கும். அதனால் கத்தி எடுத்து கீறி விட்டுக்கணும். இப்போ அந்த மசாலா இறங்குறதுக்கு நல்லா கீறி விட்டாச்சு. கீறினதுக்கப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் சேர்த்து கோழி மேலே நல்லா தடவி அது நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சிடலாம். கோழியை நல்லா ஊற வச்சிட்டோம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்புலாம் போட்டுட்டு அது நல்லா செவப்பானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரையும் நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தக்காளி வெங்காயமும் வதங்கிடும். அதனால தான் உப்பு சேர்த்துக்குவாங்க சீக்கிரமாக. அதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்காங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோட ஸ்மெல் இருக்கவே கூடாது, இல்லைனா அந்த ஒரு பச்சை வாடை தெரியும். அதனால நம்ம நல்லா அது கொதிய விடணும். அதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு கறி. ஒரு 15 நிமிஷம் கறியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தான் மசாலாவில் சேர்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவில் நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அந்த மசாலாலேயே தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியையும் ஊற்றிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாந்து கிடைக்கும்.
இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த கறியை கீறி விட்டு இருக்கிறதுனால நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். அந்த சாந்தெல்லாம் உள்ளே இறங்கி கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா ருசியாக. கறி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நம்ம. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். அப்போ தான் நல்லா பிக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ எடுத்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.